ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் மீண்டும் மழை, வானிலை ஆய்வு மையம் சொன்ன குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 15ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் வடக்கு திசையில் இருந்து தெற்கு நோக்கி வீசிய குளிர்காற்றின் காரணமாக குளிரும் பனிமூட்டமும் நிலவி வருகிறது. தமிழ்நாட்டில் இன்னும் கோடை காலம் தொடங்கவில்லை என்றாலும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதற்கு காற்றின் ஈரப்பதம் குறைந்ததே காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ப. செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது. மேலும் பிப்ரவரி 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 15ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் வடக்கு திசையில் இருந்து தெற்கு நோக்கி வீசிய குளிர்காற்றின் காரணமாக குளிரும் பனிமூட்டமும் நிலவி வருகிறது. தமிழ்நாட்டில் இன்னும் கோடை காலம் தொடங்கவில்லை என்றாலும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதற்கு காற்றின் ஈரப்பதம் குறைந்ததே காரணம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.